வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ நான் சபரிமலை போயிருந்த காரணத்தினால என்னால் பிட்வீனில் ஒரு வீடியோ போட முடியலை. ஏற்கனவே நம்ம வாரத்தில் ஒரு வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற வீடியோ சும்மா ஏதோ யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் கொடுக்குற தகவல் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட சேனலையே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஒன்று நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இதனோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இது எங்கே போக போகுது அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ்ஸு நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் சார், நாம் இண்டெக்ஸில் பண்ணுறது பெட்டரா இல்லை ஈக்விட்டியோட ஸ்டாக்ஸில் பண்ணுறது பெட்டரா? நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நாம் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற விஷயங்களை நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான தகவலை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளார போவோம். இதான் நண்பர்களே நிஃப்டி. நம்ம கடைசி வீடியோவில் நாம் சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 21,000 அப்படிங்கிற லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்கும். ஒருவேளை அந்த 21,000 பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து கீழே 20,489 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் 21,029 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சது அப்படின்னாக்கா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு புதிய உச்சத்தை போகும் அப்படிங்கிறத நாம் கடைசி வீடியோவிலேயே நாம் சொல்லியிருந்தோம் நண்பர்களே. அதே தான் நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட்டால் 21,000 பிரேக் பண்ண முடியாமல் தொடர்ந்து ஒரு 2 நாள் ஒரு சின்ன கன்சால்டேஷன் மாதிரி நடந்துச்சு. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புல்லிஷ் பின் பார். ஆனால் இங்கே ரெட்டாக தான் இருக்குது கேண்டில், ஆனால் இதை பின் பார்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது புல்லிஷ் பின் பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சஸ்டைன் ஆச்சு. என்றைக்கு அப்படின்னா டிசம்பர் 14 அன்றைக்கி. அப்படின்னா நாம் சொன்ன லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 21,030 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 21,030க்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால அதுக்கு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, இந்த 21,030 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நிஃப்டியில் டே பேசிஸில் நண்பர்களே. ஸோ இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து மேலே தான் போகும். ஸோ அது எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, 21,530க்கு மேலே சஸ்டன் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் 22,000, 22,500, இப்படியே என்னோடய பார்வை 23,031 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதுக்குள்ளார நடக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த நியூ இயருக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த டிசம்பருக்குள்ளார இது நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் 23,000 போகும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அப்படியே மேலே போகுமா அப்படின்னா சின்ன சின்ன செல்லிங் ப்ரெஷரோடு தான் மார்க்கெட் மேலே போகும். ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு அப்பு ஒரு டவுன் அப்படி போகும். ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க்கெட் உடைக்காத மேலே போயிட்டுருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ அதே பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்பொழுது நாம் இதையுமே கடைசி வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே ஆரஞ்சு கலர் போட்டிருக்கோம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி 47,658 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்.
அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுனா மட்டும்தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதனோட சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படின்னா 46,253 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வராமல் அங்கே 2 நாள் மட்டும் கன்சால்டேஷன் ஆகிட்டு மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல புல்லிஷோடு தான் இருக்குது. அதுக்கு இங்கிருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகனால் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா என்னோடய பார்வை 53,275 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமாகவே இருக்குது. எப்படி சார் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்களை நோக்கி தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறது. ஃபண்டமெண்டல் வீக்காக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து கீழே வருது. இது வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா சார்ட் பேட்டர்னை வச்சு நாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறது நாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் இஸ் நியூஸ். இந்த நியூஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டி. அந்த நியூஸ் வந்தது அப்படின்னா ஃபண்டமெண்டலும் ப்ளஸ்ஸு அதனுடைய டெக்னிக்கலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போது நமக்கு சாதகமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டல் கொஞ்சம் தொடர்ந்து வீக்காக தான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தினாக்கா எல்லாரோட எக்கனாமி குளோபலோட எக்கனாமி எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சா அப்படின்னா ரியலாக பார்த்தோன்னா கிடையாது. பட்டு டெக்னிக்கலாக சார்ட் பேட்டர்ன் ஆகட்டும் ப்ளஸ் நியூஸ் ஆகட்டும் நமக்கு ஃபேவராக இருக்குது தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. லாஸ்ட் வீக்கில் நடந்த சினாரியோ என்ன, ஏன் மார்க்கெட் இவ்வளோ வேகமாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, ஸோ பெட் சேர்மன் ஜெரோம் பவுல் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் இந்த ஆண்டுக்குள்ளார 75 பேசிஸ் பாயிண்ட்டு நாங்கள் குறைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நியூஸாக சொல்லியிருக்காரு. ப்ளஸ்ஸு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் வரப்போகிற ஆட்சியை பற்றின சில கருத்து கணிப்புகள் தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்திருக்கிற காரணத்தினால ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சேர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்கு. எப்பயுமே நண்பர்களே மார்க்கெட் மேலே போகும்பொழுது நாம் எல்லாருமே பயந்து நின்றுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து மார்க்கெட் கீழே விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாம் நினைக்க தொடர்ந்து மார்க்கெட் மேலே போய்கிட்டே தான் இருக்கும் நண்பர்களே. ஸோ நாம் எப்போ ஓகே மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு வாங்க ஆரம்பிக்கிறோமோ ஸோ அப்போ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ அதனால தான் திரும்ப நம்மளுடைய சேனலில் சொல்கிற விஷயம் ஒன்று தான் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தாலும் சரி, ஆப்ஷன் பையர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப் ட்ரெண்டுனா அப் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். என்னோடய லெவலை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 23,000ஐயும் பேங்க் நிஃப்டி 53,000ஐயும் இந்த இயர் 2023 எண்ட் ஆஃப் த இயர்க்குள்ளார ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காகத்தான். ஸோ இதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஸோ அடுத்து நாம் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம், நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸாக பை பண்ணவங்களாகட்டும், நாம் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்ஸை நாம் 3,900 ரூபாய்க்கு நம்ம நிறைய நண்பர்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது திரும்பவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கோர்ஸு நம்ம இண்டெக்ஸில் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். ஸோ இதை நீங்கள் பின் நிஃப்டிலையும் மிட் கேப் நிஃப்டிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய நண்பர்களுக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா, இதை நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஈக்விட்டியோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நான் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது. என்ன ரெண்டுத்துக்கு முதல்ல என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஃப்டி 50 கம்பெனிஸோட சேர்ந்தது ஒரு இதுதான் இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா நிஃப்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த 50 கம்பெனியோட மூமெண்டம் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டியோட மூமெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டி பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் ஸ்டாக்கோட இண்டெக்ஸ் தான் பேங்க் நிஃப்டி. அப்போது ஏதோ ஒரு பேங்க் மேலே போகுது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி மேலேயும் போயிடாது, ஒரு பேங்க் கீழே விழுது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி கீழேயும் விழுந்துடாது. நிஃப்டியும் அப்படி தான், பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்குள்ளார போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸு நல்லா ஏறப்போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கோட ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். இல்லை தொடர்ந்து கீழே விழப்போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்டாக்கோட
புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வால்யூம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டரில் செல் பண்ணலாம். ஸோ டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். என்னென்னா நிறைய ஸ்டாக்ஸ் அதில் இருக்கிறதுனால ஒரு பேங்க் நிஃப்டினா நிறைய பேங்க்கோட இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பேங்க் மேலே போனாலும் கீழே போனாலும் ஸோ உங்களோட இண்டெக்ஸ் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸோட மூமெண்டத்தை பொறுத்து தான் இண்டெக்ஸோட வேல்யூ மாறும். ஸோ உங்களால் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமோ இல்லை நிஃப்டியை பொறுத்த வரைக்குமோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ அதே நேரத்தில் இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் இன்னொரு ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா, இண்டெக்ஸோட லாட் சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு. பேங்க் நிஃப்டி அப்படின்னா 15 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டு. பின் நிஃப்டி அப்படின்னா 40 குவான்டிட்டி தான் வந்து ஒரு லாட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி ஐ திங்க் 75 நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லாட் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி. அதுவே நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்குள்ளாரெலாம் போனீங்க அப்படின்னா அதனோட லாட் சைஸ் அதிகம். ப்ராஃபிட் வந்தாலும் நிறைய வரும், லாஸ் வந்தாலும் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வால்யூம் பிரச்சனை கிடையாது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக. அதுவே ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் அது வந்து பார்த்தினாக்கா அதில் வால்யூம் சரியாக இருக்காது. வால்யூம் இல்லாத நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாருங்கள் மார்க்கெட்டில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுடைய ப்ரைஸை வந்து ஜம்ப் ஆகி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களே விற்கணும்னு நினச்சாலும் உங்களால் விற்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு செல்லிங்காக இருந்தாலும் சரி ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. அதே போல் இண்டெக்ஸோட ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ஆர் பையிங் எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளார உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணலனாலும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ கால்குலேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இதே ஸ்டாக் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் செல் பண்ண முடியாமையோ இல்லை நீங்கள் மறந்தோ போயிட்டு விட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பெட்டரா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பெட்டரா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபார் இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு தான். இதுதான் நண்பர்களே நான் ரெண்டாவதாக சொல்ல வந்த விஷயம். இது நிறைய நண்பர்களுக்கு இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமா இருந்தாலும் கூட நிறைய நண்பர்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங். இதில் நிறைய நண்பர்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் ஆப்ஷன் பையரா இல்லை ஆப்ஷன் செல்லரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது 70% லூசிங் ப்ராபபிலிட்டி, 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி. நீங்கள் ஆப்ஷன் பையர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டுமே பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், பொசிஷன் சைஸை ஃபாலோ பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் டிசிப்ளினாக பண்ணிகிட்டு வர பட்சத்தில் ஸோ 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி 70% லூசிங் ப்ராபபிலிட்டியுமே இருந்தாலும் கூட அந்த 30% வின்னிங் ப்ராபபிலிட்டி வர அன்றைக்கி இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற அன்றைக்கி உங்களுடைய 70% லாஸை அந்த 30% ப்ராஃபிட் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளால் ஏன் எங்கே ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா அந்த 30% ப்ராஃபிட் வர அன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட்டை வளர விடுறது கிடையாது. சீக்கிரமாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த 70% லூசிங் ப்ராபபிலிட்டி வர அன்றைக்கி நம்மளுடைய லாஸை வளர விட்டு நம்மளுடைய கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிவிடுவோம். அதனால தான் நம்மளால் ஆப்ஷன் பையிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியறது கிடையாது. அதுவே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி, 30% தான் லூசிங் ப்ராபபிலிட்டி. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ப்ராபபிலிட்டி அதிகம் வின்னிங் அப்படிங்கிறதுனால நமக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் தான் இங்கே வரும். லாஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நமக்கு ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் வரும். ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னா தொடர்ந்து அப் ட்ரெண்டோ தொடர்ந்து டவுன் ட்ரெண்டோ இருக்கிற பட்சத்தில் நம்ம பொசிஷனாக சில ஸ்ட்ராட்டஜியை எடுத்து வைக்கிறப்போ நமக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது நண்பர்களே. அது எல்லா நாளும் நடக்காது. ஸோ இதுக்காக தான் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சஜஷன் கேட்குற எல்லாருக்குமே ஆப்ஷன் பையிங் பெட்டரா ஆப்ஷன் செல்லிங் பெட்டரா அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் தான் பெட்ரு. அந்த ஆப்ஷன் செல்லிங்லேயுமே நாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிக் கொடுக்குறோம் வித் எட்ஜோட. அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டை நாம் மார்க்கெட் எந்த பக்கம் இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுறதை பற்றியோ ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டவுட்ஸை பற்றியோ எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கோர்ஸ் பை பண்ணுற நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமா லைவ் மார்க்கெட்டில் நாம் நம்மளோட சஜஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ நீங்கள்
ஒரு டீசெண்டான கேபிட்டல் வச்சுட்ருக்கீங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ப்ரொஃபஷ்னலாக அணுகணும், எனக்கு ஒரு பிஸ்னஸாக இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை பை பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் வராது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு சரியான நாலேஜ் இருக்கிற பட்சத்தில், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களால் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆப்ஷன் செல்லிங்க்கு அவ்வளோ பெரிய நாலேஜ், அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நாம் நீட்டாகவே நம்மளுடைய கோர்சஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு, ஜிபே நம்பருக்கு 3900 ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான கோர்சஸ் அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார உங்களுக்கு வந்து சேர நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு மார்க்கெட் பற்றின சப்போர்ட்ஸும் சர்வீஸும் உங்களோட டவுட்ஸையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் என் கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். இந்த தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.